Canara HSBC Saral Pension Planல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க கோல்டன் இயர்ஸ்ல ஒரு செக்யூர் அண்ட் கம்ஃபர்டபுள் லைஃபை இதால என்ஷூர் பண்ண முடியுமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாலிசி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் சிங்கிள் பிரீமியம் இண்டிவிஜுவல் இமீடியட் ஆன்விட்டி பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆன்விட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்க ஃபினான்ஷியல் நீட்ஸ் பொறுத்து அண்ட் உங்க ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியும் கொடுக்குறாங்க வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் இன் கேஸ் ஆஃப் டெத் அண்ட் ஆல்சோ ஏதாவது கிரிட்டிக்கல் இல்னஸ் அந்த மாதிரி இருந்தாலுமே பாலிசியை சரண்டர் பண்ற ஆப்ஷன் இருக்கு. அண்ட் உங்களோட ஆன்விட்டி பேமெண்ட் ஃப்ரீக்வன்சியை மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி இல்லை இயர்லி ஆஃப் செலக்ட் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. அண்ட் பெட்டர் ஆன்விட்டி அமௌண்ட்டை உங்களுக்கு ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ரிவார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஆன்விட்டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 லைஃப் ஆன்விட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் 100% ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஆப்ஷன் 2 ஜாயிண்ட் லைஃப் லாஸ்ட் சர்வைவர் ஆன்விட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் 100% ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆன் டெத் ஆஃப் த லாஸ்ட் சர்வைவர். இந்த ரெண்டு ஆன்விட்டி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கு. இதில் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சர்வைவல் என்ன பெனிஃபிட்ஸ் பேபிளா இருக்கும் அண்ட் டெத்ல என்ன பெனிஃபிட்ஸ் பேபிளா இருக்கும் டிஃபர் ஆகும். ஸோ நீங்க ஆப் பண்ற ஆப்ஷன் பொறுத்து தான். ஸோ இதை பத்தி இன்னும் மோர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பாலிசி ப்ரோஷரை ரெஃபர் பண்ணலாம். இப்போ இந்த பாலிசியை பத்தின சில அட்வான்டேஜஸ் தெரிஞ்சுப்போம். அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பாலிசி ஸ்டார்ட் ஆன 6 months கழிச்சு பாலிசிலேருந்து நீங்கள் எப்போ வேணால் போரோ பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு ஸ்டெடி இன்கம் ப்ரொவைட் பண்ணுது ஒரு ஒன் டைம் ஹேசல் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாகவே. இது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் வர ஆன்விட்டி பேமெண்ட்ஸ் ஃபுல்லி சப்ஜெக்டட் டு ஃபுல் டாக்ஸேஷன் அண்ட் ஆன்விட்டி பே அவுட்ல இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் எதுவும் கிடையாது. லிமிட்டட் ரேஞ்ச் ஆஃப் ஆன்விட்டி ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க. பாலிசி சரண்டரும் பார்த்தீங்கன்னா அண்டர் ஒன்லி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் பெர்மிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இது நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால இதை பற்றின ஒரு லாங் டேர்ம் நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றது அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம் வாங்க. ஸோ இதில் கேரண்டீட் லைஃப் டைம் பே அவுட்ஸ் கொடுக்குறாங்க. அதை வச்சு உங்கள் பாலிசி ப்ரோஷரில் கொடுத்துருக்க ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி இந்த பிளானோட ரிட்டர்ன்ஸை எவாலுவேட் பண்ணி இதோட IRR அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணலாம் வாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 60-year-old மேல் இந்த பாலிசியில் லம்சமாக 25 lakhs பிளான் ஆப்ஷன் 1 லைஃப் ஆன்விட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் 100% ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஆப்ஷனில் அவருக்கு ஆனுவல் ஆன்விட்டியாக 1.66 lakhs கிடைக்குது. அவரோட டிமைஸில் ஒரிஜினல் பர்ச்சேஸ் ப்ரைஸ் 25 lakhs நாமினிக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நீங்கள் 85 years அசியூம் பண்ணால் கூட இதோட IRR பார்த்தீங்கன்னா 6.55% வருது as per the மெச்சூரிட்டி கால்குலேட்டர். இந்த ரிட்டர்ன்ஸ் அப்பீலிங்காக இருந்தாலுமே இதோட ஆன்விட்டின்றது லைஃப் டைமுக்கு ஃபிக்ஸ்ட். ஸோ ரைசிங் லிவிங் காஸ்ட் அண்ட் இன்க்ரீசிங் ஹெல்த் கேர் எக்ஸ்பென்சஸ் வச்சு பார்த்தோன்னா ரிட்டையர்மெண்ட்டில் ஒரு ஃபிக்ஸட் இன்கம் நம்மளுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஒரு ஸ்டெப் அப் இன்கம் இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும். இன்னொரு ட்ராபேக் லேக் ஆஃப் லிக்விடிட்டி. இந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா இதோட இன்வெஸ்டட் கார்பஸ்க்கு நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க ஆக்சஸை அண்ட் எக்ஸப்ட் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் இல்லை டெத்தில் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இன் சம்மரி இதில் இருக்க ஃபிக்ஸட் பே அவுட், லேக் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட், லோ ரிட்டர்ன்ஸ் அண்ட் உங்கள் ஃபண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது இன்எபிலிட்டி, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், இது எல்லாமே தான் இந்த பிளானை ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு ஒரு லெஸ் எஃபிஷியன்ட் சாய்ஸாக காட்டுது. ஸோ இது நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் செக்ஷனில் இந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸை மற்ற இன்னொரு இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இல்லை மற்ற ஏதாவது வேறு மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நம்மளோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸை எப்படி நம்ம இன்னும் பெட்டராக ஆப்டிமலாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலான்றதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் இருக்க ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கனரா பாலிசியை விட மார்க்கெட்டில் நிறைய ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்சுவலி ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அண்ட் கேரண்டீட் இன்கம் ஸ்ட்ரீமும் கிடைக்குது. ப்ளஸ் ஆன்விட்டி பிளானுக்கு வயபிள் ஆல்டர்னேட்டிவாக இது இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் SCSS இதில் 8.20% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆனுவலி கிடைக்குது. பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் FDக்கு 7 to 8% இன்ட்ரெஸ்ட் ரேட், RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்க்கு 8.05% இன்ட்ரெஸ்ட் ரேட், இதில் வேரியபிள் ரேட் இருக்குது. ஸோ SCS அண்ட் FD பார்த்தீங்கன்னா அவங்க டேர்ம்ஸில் ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலுமே RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டில் அட்ஜஸ்டபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஆனால் எல்லா ஆப்ஷனுமே அந்த எவர் இன்க்ரீசிங் எக்ஸ்பென்ஸ்க்கு நம்ம தேவையான அந்த அட்ஜஸ்டபிள் இன்கம்ன்ற அந்த சேலஞ்ச் வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி இவங்ககிட்ட ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம்மை அட்ரஸ் பண்ணுறதுக்காக நம்ம டைவர்சிஃபிகேஷன் அதாவது ஈக்விட்டி அண்ட் டெப்க்கு பின்னாடி பண்ணுறது இஸ் எசென்ஷியல். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு எக்ஸாம்பிளோட காட்டலாம். அதே சேம் பர்ச்சேஸ் ப்ரைஸ் 25 lakhs வச்சு தான் இந்த எக்ஸாம்பிள் பண்ண போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் படி 25 lakhs நம்ம ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ ஈக்விட்டி டு டெப்ட்
60:40 ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ 15 lakhs ஈக்விட்டிக்கு வெல்த் க்ரோத்காக அலோகேட் பண்ணிவிட்டு 10 lakhs டெப்க்கு ரெகுலர் இன்கம்காக அலோகேட் பண்ணுறோம். அப்போ ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் வந்து 12% per annum அசியூம் பண்ணலாம். டெப்ட் ரிட்டர்ன்ஸ் அட் 6% per annum. அப்போ ஆனுவல் விட்ராவல் இப்போ கனரா பாலிசி ஸ்டார்டிங் மாதிரி இனிஷியலி 1.66 lakhs நம்ம விட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி தென் இன்ஃப்ளேஷனை கம்பேர் பண்ணுறதுக்காக விட்ராவலை எவ்ரி 5 years 6% இன்க்ரீஸ் பண்ணுறோம். இதுலேருந்து தான் டெப் போர்ஷனையும் ஈக்விட்டிலேருந்து நம்ம ரெப்ளினிஷும் பண்ணுறோம். ஸோ பை 871 ஈக்விட்டி போர்ஷன் ஃபுல்லாக டெப்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஃபார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அட் த ஏஜ் ஆஃப் 85 போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து நீங்கள் விட்ராவல் பண்ணக்கப்புறமா 33 lakhs அப்ராக்சிமேட்லி அதில் இருக்கும். இது சிக்னிஃபிகண்ட்லி கனரா பிளானில் கிடைக்கிற அந்த ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸே எக்ஸீட் பண்ணுது. இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் இன்கமும் இருக்குது அண்ட் உங்களுடைய கார்பஸ் வந்து உங்கள் லைஃப் டைமுக்கும் வரைக்கும் அது லாஸ்ட் ஆகுது. ப்ளஸ் பியாண்ட்மே அது இருக்குது. ஸோ இந்த 60:40 ரேஷியோ அண்ட் ஷிஃப்ட் டு டெப்ட் இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். உங்களுடைய இண்டிவிஜுவல் ரிஸ்க் கேபிட்டல் அண்ட் நீட்ஸ்க்கு எடுத்து நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது ஃப்ளெக்சிபிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அதுக்கு அடாப்டபிளாக இருக்கிறதுக்குமே இந்த ஸ்ட்ராட்டஜி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? கனரா HSBC சாரல் பென்ஷன் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா? இந்த பாலிசி ரெகுலர் இன்கம் கொடுத்தாலுமே அது இனிஷியலி மேபி எக்ஸ்பென்சஸ் கவர் ஆக சஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். பட் டைம் பாஸ் ஆக ஆக அந்த லைஃப் ஸ்டைல் சஸ்டெயின் பண்ணவும் நம்மளோட எமர்ஜென்சிஸை எஃபெக்டிவ்லி மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் அப் இன்கம் தேவை. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு பேசிக் பென்ஷன் பிளானால் அந்த லிமிட்டட் ஃபீச்சர்ஸோட இது நம்மளோட எவால்விங் ஃபினான்ஷியல் நீட்ஸை மீட் பண்ண முடியாது. இந்த பாலிசிலையுமே அந்த கீ ட்ராபேக் தான் ஒரு லேக் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஒரு ஆன்விட்டின்றது ஃபிக்ஸடாக லைஃப்க்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அண்ட் நம்ம கார்பஸ்க்கு அவங்க ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது நம்மளோட எமர்ஜென்சிஸ் இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ்க்கு நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்றப்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இது ஓவர் டைம் நம்மளுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிறதுனால அண்ட் இந்த பாலிசியில் ஒரு ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கிறதுனால இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ இன்ஃப்ளேஷனை கம்பேர் பண்ணுறதுக்கும் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி என்ஷோர் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வித் பீரியாடிக் ரீபேலன்சிங் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அண்ட் ஈக்விட்டி அண்ட் டெப்ட்டை நீங்கள் கம்பைன் பண்ணும்போது உங்கள் இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே சேம் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சிச்சுவேஷன் ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ரோச் வந்து எப்படி உங்களோட ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் இன்னும் பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணலான்றதை காட்டுது. ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ன்றது ஒரு is an essential part of a comprehensive financial plan. ஆனால் ஒரு ஸ்டாண்டர்ட் பென்ஷனோ ஆன்விட்டி பிளானோ எல்லா விதமான ரிட்டையரிஸோட நீட்ஸ்க்குமே அது மீட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கஸ்டமைஸ் பிளான் அதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட நீங்கள் பண்ணுறது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லாங் டேர்மில். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.